Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 2.36 இருந்து 2.39 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.6ல் உள்ள ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Find the sum of the following 3, 7, 11 etc. up to 40 terms. அதாவது 3, 7, 11, இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸில் 40 டேர்ம்ஸ் அப் டு 40 டேர்ம்ஸ்னா இந்த சீக்வன்ஸில் 40 டேர்ம்ஸ் இருக்கிறதா அர்த்தம். அப் டு 40 நம்பர் வரைக்கும் கிடையாது, 40 டேர்ம்ஸ் இருக்கிறதா அர்த்தம். சரியா? இதே 40 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 40 நம்பரோட எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்போ n is equal to 40. எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 40 டேர்ம்ஸ். ஸோ n is equal to 40. நெக்ஸ்ட் a என்ன வரும்? a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 3. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் d. dனா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 7 மைனஸ் 3 என்னது? 4. ஓகேவா? ADN தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் தி ஃபாலோவிங். அதாவது இதை சம் பண்ண என்ன? அதாவது Sn is equal to what? இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரியா? Sn is equal to ஃபார்முலா என்ன? n/2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? n வேல்யூ என்ன? 40. Yes, 40 is equal to 40/2 into 2 into a value 3 plus n value 40 minus 1 into d value 4. Okay, 2 ones are 2 20s are. So 20 into 2 3s are 6 plus 40 minus 1 என்னது? 39. சரியா? 39 into 4. 20 into 6 plus 39 into 4 வந்து எனக்கு 156. ஓகேவா? நெக்ஸ்ட் 20 into 6 plus 156 வேல்யூ என்ன? 162. அப்போ 20 into 162 எனக்கு வேல்யூ 3240. இதுதான் S40 கான வேல்யூ. ஓகேவா? சம் பண்ண வேல்யூ என்ன? 3240. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 102, 97, 92 etc. up to 27 terms. அதாவது இந்த சீக்வென்ஸ்ல 27 terms இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? up to 27 termsனா இதுல மொத்தமா 27 terms இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப n is equal to what? n is equal to 27. ஓகேவா? நெக்ஸ்ட் a is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 102. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் d is equal to செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 97 minus 102 வேல்யூ என்ன? -5. ஓகே, அப்ப a வேல்யூ, d வேல்யூ, n வேல்யூ தெரிஞ்சு போச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது sum of the following. அதாவது Sn. Sn is equal to what? Sn ஃபார்முலா தெரியுமா? Sn ஃபார்முலா என்ன? n/2 into 2a plus n minus 1 into d. Yes, n value என்ன? 27. Yes, 27 is equal to 27/2 into 2 a value 102 plus n value 27 minus 1 into d value -5. Okay, 27/2 into 2 into 102 value என்ன? 204 plus 27 minus 1 26 into -5. 27/2 204 26 into -5 என்னது? -130. 27/2 into 204 minus 130 வேல்யூ என்ன? 74. சரியா? அப்போ 2 ones are 237s are. சரியா? அப்போ 27 into 37 என்னது? 999. அப்போ S27 வேல்யூ என்ன? 999. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 6 plus 13 plus 20 plus etc. up to 97. இப்போ இந்த சீக்வென்ஸை ஆட் பண்ண வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to what? a is equal to 6. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் d is equal to செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 13 minus 6. இப்போ இன்னொரு given தெரியும். என்னது? லாஸ்ட் வேல்யூ. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன வேல்யூ எடுத்துருப்போம்னா n வேல்யூ. ஏன்னா அப் டு இத்தனை டேர்ம்ஸ், அப் டு 40 டேர்ம்ஸ், அப் டு 20 டேர்ம்ஸ்னு கொடுத்தனால நம்ம n எடுத்தோம். ஆனால் இங்கே எக்ஸெட்ரா பிளஸ் 97 கொடுத்துட்டாங்க. அது அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டேர்மே நம்மளுக்கு வந்துட்டு 97 அர்த்தம். ஓகேவா? இதே வந்து அப் டு 97 டேர்ம்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா n is equal to 97 கொடுக்கணும். சரியா? ஆனால் ப்ளஸ் கொடுத்துட்டு 97 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால நம்ம n is equal to 97 சொல்லி எடுத்துக்கோம். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து Sn தேவை. Sn is equal to what? ஆனால் Sn தேவைன்னா முதல்ல n தேவை. என்னோட எண்ணும் நம்மளுக்கு தெரியாது. அதனால n முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் Sn கண்டுபிடிக்க முடியும். n ஃபார்முலா தெரியுமா? என்னது? L minus a divided by d plus 1. ஓகேவா? L வேல்யூ என்ன? 97 minus a வேல்யூ என்ன? 6
divided by d value என்ன d value வந்து 13 minus 6 value என்ன 7 ஓகேவா அப்போ d value 7 plus 1 97 minus 6 value என்ன 91 divided by 7 plus 1 7 ones are 7 13s are சரியா அப்ப 13 plus 1 என்னது 14 அப்ப n ஓட வேல்யூ வந்து 14 நாம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் sn ஃபார்முலா என்ன sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d yes n value என்ன 14 is equal to 14 by 2 into a value 6 plus 14 minus 1 into d value என்ன d value 7 okay 2 ones are 2 sevens are 7 into 2 6 are 12 plus 14 minus 1 என்னது 13 இல்லையா 13 into 7 plus 12 13 into 7 ஓகேவா 7 into 12 plus 13 into 7 இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணனும் 13 into 7 வந்து நமக்கு 97 இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணனும்னா நமக்கு வந்துட்டு 103 கிடைக்கும் சரியா அப்ப 7 into 103 வந்து 721 ஓகேவா இதுதான் வந்து S14 கான வேல்யூ S14 வந்துட்டு 721 இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா செகண்ட் சம் பாருங்க how many consecutive odd integers beginning with 5 will sum to 480 அதாவது எத்தனை odd integer ஆட் பண்ணா எனக்கு 480 கிடைக்கும் அதே மாதிரி இந்த odd integer எனக்கு 5 ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க 5 ல ஸ்டார்ட் ஆகுற odd integers அதாவது 5 க்கு அப்புறம் எத்தனை odd integers வரும் 5 க்கு அப்புறம் வர odd integer 7 க்கு அப்புறம் 9 வரும் அதுக்கு அப்புறம் 11 வரும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரியா சோ எக்ஸெட்ரா போட்டுக்கலாம் ஓகே நமக்கு இன்னொரு given கொடுத்துட்டாங்க அதோட சம் வந்துட்டு எனக்கு 480 அப்படினா sn வேல்யூ வந்து எனக்கு 480 அப்படினு சொல்லிட்டாங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை odd integers which means n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா நெக்ஸ்ட் இந்த சீக்வென்ஸ்ல இருந்து a டேர்ம் எழுதலாமா ஏனா என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 5 next common difference d is equal to second term minus first term 7 minus 5 value என்ன 2 okay இப்போ sn ஃபார்முலா தெரியுமா sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d okay இப்போ sn value என்ன 480 is equal to n by 2 2 into a value 5 plus n minus 1 into d value 2 next 480 is equal to n by 2 இங்க ஒரு 2 இருக்கு நான் ரெண்டு 2 ஐயும் காமனா வெளிய எடுத்துக்கிறேன் சரி அப்ப 2 into 5 plus n minus 1 இப்படி வரும் இந்த 2 எனக்கு கேன்சல் ஆயிடும் 480 is equal to இந்த n 5 minus 1 என்னது எனக்கு 4 அப்ப n into 4 plus n வரும் சரியா இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 480 is equal to 4n plus n square ஓகே இந்த 480 நான் இந்த சைடு கொண்டு போயிட்டே எனக்கு என்ன வரும் n square plus 4n plusல இருக்கிறது இந்த சைடு வச்சா minus 480 is equal to 0 இப்போ இத வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் எனக்கு மல்டிப்ளை பண்ணா 480 வரணும் இதே வந்து ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு 4 வரணும் அப்படி என்ன இருக்கு 480 minus 480 plus 4 சரியா அப்போ 20 into 24 வந்து எனக்கு என்னதுன்னா 480 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு 4 கிடைக்கும் சரியா அதே மாதிரி இந்த 4 வந்து பிளஸ்ஸா இருக்கு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மைனஸா இருக்கு சோ எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் மைனஸா இருக்கும் அதே மாதிரி மைனஸ் பண்ணும்போது பாசிட்டிவ்ல எனக்கு வேல்யூ வரணும் அப்படினா சின்ன நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் பண்ணனும் சரியா எப்படின்னு பாருங்க மைனஸ் இன்டு பிளஸ் வந்துட்டு minus 480 இதே வந்துட்டு 24 minus 20 வந்துட்டு எனக்கு 4 சரியா கரெக்ட்டா வருதா அப்போ n minus 20 into n plus 24 is equal to 0 ன்னு கிடைக்கும் அப்ப n ஓட வேல்யூ வந்து 20, minus 24 n வந்து மைனஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால என்னோட வேல்யூ என்ன 20 n is equal to 20 அப்போ ஃபர்ஸ்ட் 20 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு 480 வரும் புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டேன்னு next third sum பாருங்க find the sum of the first 28 terms in AP whose nth term is 4n minus 3 அதாவது first 28 terms ஆட் பண்ணா எனக்கு வேல்யூ என்ன அதே மாதிரி என்னோட nth term வந்து 4n minus 3 அப்படினு சொல்றாங்க அப்படியே அப்ப ஒரு மொத்தம் எத்தனை term இருக்குன்னு சொல்லிட்டாங்க 28 terms தானே இருக்கும் அப்படினா n is equal to 28 next nth term வந்து 4n minus 3 அப்படினா tn is equal to 4n minus 3 ன்னு அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது sn is equal to 1 இதான் sum of the first 28 terms சரியா அப்ப first 28 termsனா 1, 2, இப்படி தான ஆரம்பிக்கும் அப்போ இந்த tn ல போய் 1 வேல்யூ 2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா பட் t1 is equal to 4 into 1 minus 3 4 minus 3 வேல்யூ என்ன 1 t1 ஓட வேல்யூ 1 next t2
is equal to 4 into 2 minus 3. 4 2s are 8 minus 3. 8 minus 3 5. இப்போ T1 தெரிஞ்சிச்சு, T2 தெரிஞ்சிச்சு. எப்பவுமே ஒரு சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் தெரிஞ்சாலே A வேல்யூ D வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸெட்ரா லாஸ்ட் நம்மளுக்கு எதில் முடியுதா 28ல. மொத்தம் 28 டேர்ம்ஸ் இருக்குன்னா லாஸ்ட் டேர்ம் என்ன வேல்யூவாக இருக்கும்? T28 தானே. அப்போ T28 is equal to 4 into 28 minus 3. 4 into 28 வந்து 112. Minus 3 is equal to 109. சரியா? 112 minus 3 என்னது 109. இப்போ T1 வேல்யூ, T2 வேல்யூ எக்ஸெட்ரா அப்புறம் T28 வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நம்ம சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? 1, 5, எக்ஸெட்ரா அப் டு 109. ஓகேவா? இதுதான் நம்மளோட சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ல இருந்து நம்ம A வேல்யூ, D வேல்யூ, L வேல்யூலாம் கண்டுபிடிக்கலாமா? அப்போ A is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 1. நெக்ஸ்ட் D வேல்யூ என்ன? 5 minus 1. 5 minus 1 வந்து 4. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் L வேல்யூ என்னது? 109. ஓகேவா? இப்போ Sn தானே கண்டுபிடிக்கணும். Sn is equal to ஃபார்முலா என்ன? L வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால நம்ம வந்து L வச்சு எடுத்துக்கலாம். n/2 into A plus L. S28 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ என்ன? 28/2 into A வேல்யூ 1 plus L வேல்யூ 109. ஓகேவா? 2 1s are 2 19s are. சரியா? sorry 2 4s are. so 2 1s 228 வந்து 214 ஆல கேன்சல் பண்ணிக்கலாமா? S28 தானே கண்டுபிடிக்கணும். S28 is equal to 28/2 into A value 1 plus L value 109. 28 2 1s are 2 14s are. இப்போ 14 into 110. 14 into 110 வந்து 1540. ஓகேவா? அப்போ S28 வேல்யூ என்ன? 1540. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? ஃபோர்த் சம் பாருங்க. Sum of the first n terms of a certain series is given as 2n square minus 3n. Show that the series in AP. அதாவது ஃபர்ஸ்ட் n terms ஆட் பண்ணா 2n square minus 3n னு சொல்றாங்க. அதாவது Sn is equal to 2n square minus 3n அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா அந்த சீரிஸ் வந்து APல இருக்கு. அதாவது A, A plus D, A plus 2D, எக்ஸெட்ரா இந்த ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அப்போ Sn தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் வந்துட்டு எழுதணும்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை? T1, T2, T3 இது எல்லாமே தேவை இல்லையா? அதுக்கு முதல்ல Tn தேவை. சரியா? Tn is equal to நம்மளுக்கு Tnனா இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். 1, 2, 3 இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். நம்ம D கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 2 minus 1 தானே எழுதுவோம். இல்லைன்னா 3 minus 2. அதாவது இந்த டேர்ம்னா இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் மைனஸ் பண்ணுவோம். இந்த டேர்ம்னா இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் மைனஸ் பண்ணுவோம். சரியா? அந்த மைனஸ் பண்ற டேர்ம் ஒரு நம்பர் கம்மியாக தானே இருக்கும். இது T1, T2, T3 அதாவது T3 minus T2, T2 minus T1 தானே இருக்கும். அப்போ அதாவது மைனஸ் பண்ற நம்பரை விட எனக்கு மைனஸ் ஆகுற நம்பர் ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும். அப்போ Sn வந்து மைனஸ் பண்ணுதுன்னா மைனஸ் ஆகுறது Sn விட ஒரு நம்பர் கம்மி. அதாவது Sn minus 1 இருக்கும். ஓகேவா? இது எப்படி எழுதுறேன்னு புரிஞ்சுதா? இப்போ Sn வேல்யூ தெரியும். Sn வேல்யூ என்ன? 2n square minus 3n minus Sn minus 1னா Snல nக்கு பதிலா n minus 1 கொடுக்கும். சரியா? அப்போ 2 into n minus 1 the whole square minus 3n minus 1. 2n square minus 3n minus 2 into n minus 1 the whole square formula எழுதலாமா? என்ன வரும்? n square minus 2n plus 1 minus 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 3n plus 3. இப்போ 2n square minus 3n இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய்க்கலாமா? இந்த 2 இங்க கொண்டு போய்க்கிறோம். மைனஸ் ஹோலா உள்ள கொண்டு போய்க்கலாம். minus 2n square minus 2 into minus 2 என்ன வரும்? plus 4n minus 2 into 1 minus 2 minus into minus 3n plus 3n minus 3. ஓகேவா? இப்போ minus 3n plus 3n கேன்சல் ஆயிரும். இங்கே 2n ஸ்கொயர் வருமோ? அப்போ plus 2n ஸ்கொயர் minus 2n ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வேற என்ன வரும்? minus 2 plus minus 3 என்ன வரும்? minus 5. அப்போ 4n பேலன்ஸ் இருக்கும். 4n minus 5 கிடைக்கும். அப்போ Tn வேல்யூ என்ன? Tn வேல்யூ 4n minus 5. இப்போ இந்த Tnல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 2 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரி? அப்போ T1 என்ன வரும்? T1 வந்து 4 into 1 minus 5. வேல்யூ என்ன? 4 minus 5 வந்து minus 1. நெக்ஸ்ட் T2 4 into 2 minus 5. அதாவது 8 minus 5.
சரியா 8 minus 5 வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் T3 4 into 3 minus 5. 4 3s are 12 minus 5. வேல்யூ என்ன 7. நெக்ஸ்ட் T4 4 into 4 minus 5. 16 minus 5. 16 minus 5 என்னது 11. அப்போ நம்மளுடைய சீக்வென்ஸ் எப்படி வரும் -1, 3, 7, 11 etc. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய சீக்வென்ஸ். நம்மளுடைய சீக்வென்ஸ் வந்துட்டு கரெக்டாக தான் ஏபியில் தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம காமன் டிஃபரன்ஸ் பார்ப்போம். சரியா, அப்போ காமன் டிஃபரன்ஸ் என்ன வரும், அதாவது d is equal to 3 minus of -1 வந்து எனக்கு 4 கிடைக்கும். இப்போ 7 minus 3 4, 11 minus 7 4. அப்போ எல்லா காமன் டிஃபரன்ஸும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 4. அப்போ இந்த சீரிஸ் வந்து எனக்கு ஏபியா இருக்கு. This series is in AP. புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோன்னு? ஃபிஃப்த் சம் பாருங்க. You 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of the first 35 terms. அதாவது 104th டேர்மும் 4th டேர்மும் அவங்களே கொடுத்தாங்க. என்ன 104th டேர்ம் வந்து 125, 4th டேர்ம் வந்து 0. அதாவது T104 வந்து 125, T4 வந்து 0. சரியா, நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸோட சம் என்ன, அதாவது Sn is equal to S35 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, கொடுத்தது கிவன் முதல்ல எழுதிக்கலாம். 104th டேர்ம் வந்து 125 அப்படின்னா T104 வந்து நம்மளுக்கு 125. நெக்ஸ்ட் T4 வந்து 0. Tn ஃபார்முலா தெரியும். Tn is equal to A plus n minus 1 into D. சரியா, இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? T104 T4 T104 is equal to A plus n-க்கு பதிலாக 104 minus 1 into D. T104 வேல்யூ என்ன 125 is equal to A plus 103 into D. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் T4 இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? T4 is equal to A plus n 4 minus 1 into D. T4 வேல்யூ என்ன 0 is equal to A plus 4 minus 1 3 into D. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது A plus 103 D is equal to 125. இங்கே A plus 3D is equal to 0. minus 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 A minus A cancel ஆயிடும். 103 minus 3 100. D is equal to 125. அப்போ D is equal to 125 by 100. 25 4s are 25 5s are. அப்போ D ஓட வேல்யூ என்ன? D ஓட வேல்யூ 5 by 4. ஓகேவா, இப்போ இந்த D ஓட வேல்யூவை கொண்டு போய் நம்ம Aல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். என்ன இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? A plus 3 into D ஓட வேல்யூ என்ன 5 by 4 into is equal to 0. சரியா, 3 5s are 15. A plus 15 by 4 is equal to 0. A is equal to என்ன வரும்? ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 15 by 4. அப்போது A வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சு, D வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸோட சம், அதாவது S35 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். S35 தான் நம்மளுக்கு தேவை. சரியா, Sn ஃபார்முலா என்ன? Sn is equal to n by 2 2A plus n minus 1 into D. நம்ம இங்கே வந்து n-க்கு பதிலாக 35 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? S35 is equal to 35 by 2 into 2 into A வேல்யூ என்ன minus 15 by 4 plus n வந்து 35 minus 1 into D வேல்யூ என்ன 5 by 4. S35 is equal to 35 by 2 into 2 1s are 2 2s are minus 15 by 2 plus 34 into 5 by 4. இங்கே 2 2s are 2 2 17s are. சரியா, next 35 by 2 into minus 15 by 2 into 17 into 5. 17 into 5 என்னது நம்மளுக்கு 85 by 2. ஓகேவா, இப்போ is equal to 35 by 2 into
ஹோல் டிவைடடில் 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வரும்? 85 minus 15. 85 minus 15 என்னது 70. நெக்ஸ்ட் இது வந்து 2 1s are 2 35s are. அப்போ 35 into 35 வரும் divided by 2. சரியா? அப்போ 2 1s are நம்ம 35 கேன்சல் பண்ண என்ன வரும்? 2 1s are 2 17.5. அதாவது 2 1s are இங்க வந்து 17.5 கிடைக்கும். அப்போ 17.5 into 35 நமக்கு வேல்யூ என்னன்னா 612.5. ஓகேவா? அப்போ எஸ் 35 வேல்யூ என்ன? 612.5. புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோன்னு? நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தேன் 450. ஓகேவா? அதாவது 450க்கு கம்மியாக உள்ள எல்லா ஆட் இன்டிஜரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறான். விச் ஸ்டார்ட்ஸ் அதே மாதிரி பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொன்னனால நம்ம வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் 1ல தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ 1 + 1க்கு அப்புறம் எந்த ஆட் இன்டிஜர் வரும்? 3, அப்புறம் 5 எக்ஸெட்ரா அப் டு லாஸ்ட் வேல்யூ எப்படி பாருக்கலாம்? லாஸ்ட் வேல்யூ வந்து 450க்கு லெஸ் தேனா உள்ள ஆட் இன்டிஜர். 450க்கு கம்மியாக உள்ள லாஸ்ட் ஆட் இன்டிஜர் என்ன? 449. அது ஓகேவா? 449க்கு அடுத்து 450 வந்துடும் இல்லையா? 450ங்கிறது ஒரு ஈவன் பாசிட்டிவ் இன்டிஜர். அது மட்டும் இல்லாமல் லெஸ் தேன் 450ங்கிறனால 450க்கு முன்னாடி வரைக்கும் தான் எடுத்துக்கணும். சரியா? 449. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு ஏ வேல்யூ தெரியும். ஏ என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. டி என்னது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 3 minus 1 is equal to 2. Next last term தெரியும் L. L is equal to 449. இதுவும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து SN ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். SN கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு முதல்ல N தேவை. N இங்கே நம்மளுக்கு தெரியாது. முதல்ல N கண்டுபிடிப்போமா? N is equal to என்ன ஃபார்முலா? L minus A divided by D plus 1 is equal to L value என்ன? 449 minus A value 1 divided by D value 2 plus 1. இது என்ன வரும்? 448 divided by 2 plus 1. 2 1s are 224 வரும். 224 plus 1 என்னது? 225. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 225. நம்ம என்ன இப்போ கண்டுபிடிக்க போகிறோம்? எஸ் 225 கண்டுபிடிக்க போகிறோம். is equal to இங்கே தான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். SN ஃபார்முலா என்ன? n/2 into A plus L. Yes, 225 is equal to 225 divided by 2. A value is 1 plus last value L value is 449. 225 divided by 2 into 449 plus 1 450. Okay, wow. Our 2 1s are 225 are 450. Okay, so 225 into 225 value is 50,625. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.6ல் உள்ள ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.